ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் பிரவீன் டாக்ஸ். ஒரு வழியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நங்கூர மாதிரி நறுக்கன் இறக்கி விட்டுருக்காங்க. அதுலயும் முதல்ல யார் போயிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பிளாக்மேன் போயிருக்காரு. இவரு பாத்தீங்கன்னா கடந்த 7 சீசனா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ஸையும் வச்சு செஞ்சாரு. ஆனா இந்த சீசன் இவரை யார் வச்சு செய்ய போறாங்கிறது தெரியல. சோ பொறுத்து வந்து பாக்கலாம். எனிவே மக்களே, இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு தான் போதாங்க. அது பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ இது இன்ட்ரெஸ்டிங்கா போதா இல்ல மொக்கையா போதா அப்படிங்கறது போதான் தெரியும். அதுவும் பிக் பாஸ் கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க பொறுத்து தான் இது இன்ட்ரெஸ்டிங்கா போதா இல்ல மொக்கையா போதான்னு தெரிய போகுது. பாக்கலாம் கைஸ், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பாய்ஸ் பாத்தீங்கன்னா சில அட்வான்டேஜஸ் எடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 2 பெட்ரூம்ல கேர்ள்ஸ் யாருக்கு பாய்ஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க சொல்லியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எங்களுக்கு பிங்க் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பாய்ஸும் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த பிங்க் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சோ 2 பேருமே ஒரே இதை சூஸ் பண்ணனால பிக் பாஸ் கட்டாயம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேருமே எந்த ஒரு முடிவுக்குமே வரல. புதுசுக்குன்னு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா முதல்ல 6 கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்கு வெளியே போய் பொத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுனிதாவும் ஒரு சின்ன பையனும் வந்திருப்பா. இவங்க 2 திட்டு கேட்டாலும் இவங்க 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் எடுத்துப்பாங்க. எங்களுக்கும் இந்த பிங்க் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம் கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்குங்க. அதனால 2 பேருமே அதே ரூம் தான் டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. இதை கேட்ட பிக் பாஸ் டென்ஷன் ஆகி இப்ப ஏதாவது முடிவுக்கு வர போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாய்ஸ் டீம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நாங்க உங்களுக்கு இந்த ரூம் விட்டு தந்துருந்தோம், பட் எங்களுக்கு இதால எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாரம் பாத்தீங்கன்னா பாய்ஸை ஃபுல்லாத்தையுமே நாமினேட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதான் பாய்ஸ் சைட்ல ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. இதையுமே கேர்ள்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஓகேன்னு சொல்லி இருப்பாங்க, சில பேர் ஓகே இருக்க மாட்டாங்க. கடைசி ஜாக்லின் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒத்தி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. எல்லாரும் தூங்க போற நேரத்துல ஜாக்லினை கேர்ள்ஸ் போடுறாங்க, இந்த ரூம்குள்ள பாடு அப்படின்னு. இல்ல நான் படுத்தாச்சுன்னா நான் உங்க சொல்ற கமிட்மெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும், அதனால நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த நாள்ல பாத்தீங்கன்னா வெளியில உள்ள ஒரு சின்ன சோப்பால படுத்துட்டு இருக்காங்க. சோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்ன கூத்துலாம் நடக்க போகுது அப்படிங்கறத நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஒரு பெரிய டிசிஷன்னா வீட்டுக்குள்ள ஒரு கோடை போட்டு 2 வீடா பிரிச்சு வச்சிருக்காங்க. கோட்டை கிழிச்சு வீட்டை 2ஆ பிரிச்சிருக்கோம். இது போன சீசன் மாதிரி ஏமோ ஸ்மால் வாஸ் பிக் வாஸ்ன்னு சொல்லிட்டு வரப்போதா இல்லன்னா என்ன கர்மாத வரப்போது ஒன்னும் தெரிய மாட்டேங்கி. இல்லன்னா ஏதாவது புதுசா ட்ரை பண்ண போறாங்களாங்கிறது பொறுத்து வந்தா பாக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுங்க, இதுல கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா முக்காவாசி விஜய் டிவி ப்ராடக்ட் தான். பாக்கலாம் இவங்களுக்குள்ள என்னென்ன சண்டைகள்லாம் வருது, என்னென்ன பூத்துலாம் நடக்க போகுதுங்கிறத இன்னும் வரப்போற நாட்கள்ல தெரிஞ்சிடலாம் கைஸ். சோ உங்களுக்கு பிக் பாஸ் பத்தி 24 hours லைவ் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை பை, see you, take care.